நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான முறுமுறுன்னு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வெண்டைக்காய் குர்குரேலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா பீர்க்கங்காயில் பஜ்ஜி பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கானது. அதுக்கப்புறமா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி அதே ஸ்டைலில் மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பொரியை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான பக்கோடா பண்ண போகிறோம். 5 நிமிஷம்தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா கோதுமை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டான மெது பஜ்ஜி பக்கோடான்னு சொல்லலாம். சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ போடுற நேரத்தில் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறமா 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அப்பம். ஸோ முதல்ல வெண்டைக்காய் ஃப்ரை, அதாவது வெண்டைக்காய் கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம், ஓக்ரா ஃப்ரைன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா டீக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ ஸ்நாக்ஸாகவோ கொடுக்கலாம். அதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நம்ம அந்த நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஒரு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், அதாவது நீல வாக்குலையோ இல்லை ரவுண்டாவோ. ஸோ அது உங்களோட இஷ்டம், உங்களோட ஷேப் எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. பட் நீல வாக்கில் பண்ணும்போது கிறிஸ்பினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் எதுவுமே வராது. விதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான் கரம் மசாலாலாம். நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் கூட பிழிஞ்சு விடலாம். அப்படி வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கடலை மாவு 1/2 கப், அதுக்கப்புறம் அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அரிசி மாவு தான் நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும். தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ இதுலேயே என்ன ஆகும்னா அந்த வெண்டைக்காயிலேயே அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ நம்ம மாவு தூவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தூவி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். கிறிஸ்பியாக அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா டபுள் ஃப்ரைக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே இதை எடுத்து சைடில் அப்படியே பிடிப்போம். ஸோ அப்படி பிடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வரும். அதாவது நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் திரும்ப போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆயிலும் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க அப்படின்னலாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா இதுலேயே மசாலா இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் சாஸ் எல்லாம் ஒன்றும் வச்சு தொட்டு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஸ் வச்சு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்போவாவது ஒரு தடவை ஃப்ரை பண்ணி கொடுக்குறது ரொம்ப அன்ஹெல்தின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, ஆயில் அப்சர்வ் பண்ணல. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஈஸியாக 5 நிமிஷத்தில் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம். இது நம்ம டீ கடையில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு போட்டிருக்கிற மாதிரியே இருக்காது, நம்ம கடலை மாவு போண்டா மாதிரியே இருக்கும். இது டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டியெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் மட்டும் போடுவோம், ஜீரகம் போடுறோம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகாய். நீங்கள் தேவைப்பட்டால் கேரட்டை நல்லா துருவி போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த மாவு அப்படிங்கிறது. நம்ம கையில் எடுத்து அப்படியே போடுற மாதிரி இருக்கும்.
இது ரொம்ப வந்து இந்த ஆனியன் போண்டா மாதிரியெல்லாம் ரொம்ப திக்காலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அளவுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்படியே கையில் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ ரொம்ப வந்து அது லூஸாக இருக்குது, தண்ணி மாதிரி இருக்குன்னுலாம் கவலைப்பட வேணாம். ஆனால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் தான் அது இருக்கணும். ஸோ இது ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, இமீடியட்டாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹைலியே வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் 5 நிமிஷத்துக்குள்ளே. நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வேகிறதுக்கு மட்டும் கடலை மாவோட கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போடலாம், ரேண்டமாக போடலாம். ஷேப்பெல்லாம் நல்லா நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா போட்டால் மட்டும்தான் ஸ்பாஞ்சியாக வரும். இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பேக்கிங் சோடா வேணான்னா நீங்கள் ஒரு 1/4 கப் தயிர் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அப்படியே விட்டுருங்க. நல்லா வெயில் காலம் அப்படிங்கும்போது நல்லா புளிச்சிடும். ஸோ அப்படி எடுத்து கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எடுத்தோன்னே டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம 2வது செட்டும் போட்டுக்கலாம். இதே மெத்தட்லேயே நம்ம மைதாலேயும் போடலாம். அதாவது மைசூர் போண்டான்னு சொல்லுவோம். அது வந்து மைதா மட்டுமே வச்சு போடுறது. இன்கேஸ் உங்களுக்கு இதே மெத்தடில் மைதா வேணும்னு கேட்டால் மைதாவும் போடலாம். ராகி இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. கம்பு இதெல்லாத்துலேயுமே. அரிசி மாவு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ரவையை போட்டுக்கலாம், அவல் போடலாம். அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 2வது செட்டும் போட்டு எடுத்துட்டோம். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம தேங்காய் சட்னியோ இல்லை புதினா கொத்தமல்லி சட்னியோ வச்சுக்கலாம். இல்லைனா சிம்பிளாக வந்து நம்ம டீயோடு எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்களூர் போண்டா ஸ்டைலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளேயே மாவை ரெடி பண்ணிடலாம். இதில் கேரட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் முட்டைக்கோஸ் கூட போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். இது டீ கடையில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் நம்ம வீட்லேயே பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக எந்த பொருளுமே தேவைப்படாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி 5-10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பீர்க்கங்காய் பஜ்ஜி. ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளான பீர்க்கங்காய் பஜ்ஜி கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி விடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், டீக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தின பீர்க்கங்காய் எடுக்கக்கூடாது இதுக்கு. ஸோ இப்படி இருந்தால் பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க. அந்த கடினமான இருக்கிற தோல் வந்து இருந்ததுன்னா நமக்கு அந்த பஜ்ஜிக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். நீங்கள் திக்காகவும் போடலாம். திக்காக போட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ பீர்க்கங்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது நீர்ச்சத்து நிறைந்த காயின்னு சொல்லலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமெல்லாம் இதில் வராது. வாழைக்காய் சாப்பிட முடியாதவங்க இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்போது ஒரு அரை கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள். இதில் இஞ்சி பூண்டு நீங்கள் எது வேணாலும் அரைச்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுக்கலாம், ஓமம் போடலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃப்ளோயிங் பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். அதாவது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். ஓரளவுக்கு மீடியமாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி. இதில் கொஞ்சம் நீங்கள் மஞ்சத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம். மசாலா ரொம்ப பிடிக்கிறவங்க இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ, ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ நமக்கு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா பக்கோடா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பீர்க்கங்காய் எல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம நல்ல சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல திக்கான பேட்டர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு திக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஃப்ளேவருமே இல்லாமல். நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமெல்லாம் நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நம்ம போட்ட உடனே அப்படியே உப்பி மேலே வந்துடும். பேக்கிங் சோடா பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈனோ கூட போட்டுக்கலாம் கொஞ்சம். மற்றபடி நீங்கள் பேக்கிங் சோடா போடல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி பேட்டரில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா உப்பும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நீளமாக தான் கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி போட்டு பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் பீர்க்கங்காயோட ஃப்ளேவரோ அந்த ஸ்மெல்லோ எதுவுமே வராது. ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு செட்டு ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் பிடிக்காத குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் பொரியலோ சாதத்தில் போட்டவே பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த பீர்க்கங்காய் சத்து உள்ளே போகும். உங்களுக்கு வந்து அப்படி வந்து இது மாதிரி பண்ண பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பக்கோடா மாதிரி பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை அவன்லேயோ வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம், பேக் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ 2வது செட்டும் போட்டுட்டோம். நான் சொன்ன மாதிரி விதை இல்லாமல் சின்ன பீர்க்கங்காயாக இருக்கணும். அதாவது பிஞ்சு பீர்க்கங்காயை வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். 2வது மாவு வந்து ரெடிமேட் மாவு கூட கிடைக்கிது, நீங்கள் அதில் கூட போடலாம். பட் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது ஃப்ரை ஆகிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது பீர்க்கங்காயோட ஃப்ளேவர் வரும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீர்ச்சத்துள்ள காய் அப்படிங்கிறதுனால இது வந்து தண்ணி வந்து வெளியே வரும், நல்லா வராது, பர்ஃபெக்டாக தான் இருக்கும், வாழைக்காய் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி மாதிரி க்ரீன் சட்னி வச்சுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியான பர்ஃபெக்டான மசாலா வடை. நம்ம கடையிலலாம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வடையும் செய்யலாம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், நீங்கள் துவரம்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும். இப்போது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தால் உடையணும். நல்லா ஊறி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போட போகிறோம். இதில் ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம். கரகரப்பாக அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்டுட்டு அதையுமே தண்ணியே ஊற்றாமல் கரகரப்பாக தான் நம்ம அரைக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போவே. ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், அதில் ஆப்ஷனல் தான். எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லியை நீங்கள் நறுக்கி இதில் போட்டுக்கலாம். சோம்பு இலைகள் கூட கர்நாடகாவில் வந்து போடுறாங்க, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பால் எடுத்துகிட்டு ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது, இருந்தால் அரிசி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்படியும் செய்யலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கையிலேயே கூட ஷேப் பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்படி 2 கையில் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு. நல்ல சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போடக்கூடாது, ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த வடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு 2-3 பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ 2 வந்து உங்களுக்கு முக்கியம். 1 அரைக்கிற பதம், 2வது ஃப்ரை பண்ணுறது. நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம். இதில் நான் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முட்டைக்கோஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட் கூட நான் போட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது. இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயேவும் பர்ஃபெக்டாக பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக வெளியே இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து பாயசத்தோடு எடுத்துக்கலாம், குழந்தைகள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான பொரியை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். சிம்பிளாக கிறிஸ்பியாக 10 நிமிஷத்தில் பொரியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து ரொம்ப நேரம் இருந்தாலுமே இந்த சொத நல்லா ஆகாது. ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். ஸோ இதுக்கு 1.5 கப் பொரி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணியில் போட்டாவே இந்த பொரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதிலேயே நீங்கள் உப்புமா கூட பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதிலேயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பின்னாடி கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முதல்ல நல்லா கையிலேயே பசைங்க, ஏன்னா ஆனியன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் ஓரா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். தேவைப்பட்டால் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாவு எப்படி இருக்கணும்னா நம்ம உதிரி பக்கோடா, வெங்காய உதிரி பக்கோடா போடுவோம்ல, அதே மாதிரி இருக்கணும். ரொம்பவும் ரன்னியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி போடுற மாதிரி இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஏர் ஃப்ரையர் இருந்தால் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணேன் நான். நீங்கள் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து சிம்பிளான உதிரி பக்கோடா. இதுலேயே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கேரட் வந்து துருவி போடலாம், உருளைக்கிழங்கு வந்து துருவி போடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து போடலாம். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கோடா மாதிரியே தான். ஸோ எடுத்துட்டோம், ஆயிலெல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணல. தேவைப்பட்டால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இதோட வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சாஸ் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரி பக்கோடா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீ போடுற நேரத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. திடீர்னு கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கும்போது எதுவுமே இல்லைங்கும்போது இதை டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி கொஞ்சம் பாயசம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் கார்த்திகை அப்பம் பண்ண போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நல்ல சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம், இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரவை வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். அதே அளவு சுகர் இல்லைனா வெல்லம், கொஞ்சம் மட்டும் பேக்கிங் சோடா, ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தேவைப்பட்டால் முந்திரி, திராட்சை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக எதுவுமே போடாமல் சிம்பிளாக தான் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பால் ஊற்றுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மைதா போட்டிருக்கேன், நீங்கள் கோதுமை போடலான்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ராகி கூட போட்டு பண்ணலாம். இப்போது நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பால்லையே கூட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ரவை போட்டிருக்கேன், நீங்கள் ரவை போடாமலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பத்தோட நீங்கள் எப்படி வந்து திக்காக சாப்பிடுவீங்க இல்லை வந்து தின்னாக ஃப்ளாட்டாக வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த தோசை மாவு பதம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் தண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேங்காய் வந்து துருவியும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா வந்து அது பொங்கி மேலே வரும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பணியாரம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா ஊற்றி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2-3 கூட பண்ணலாம். நான் டீப்பான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் கடாய் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இந்த அப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கணேஷ் சதுர்த்திக்கு, அதுக்கப்புறம் தமிழ் நியூ இயருக்கு பண்ணுவாங்க, கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே பண்ணக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான அப்பம்னு சொல்லலாம். நம்மகிட்ட மைதா மட்டுமே இருந்தால் போதும், இதை வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் போட்டிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெல்லம், கருப்பட்டி, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து மாறாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஆயிலுமே அப்சர்வ் பண்ணாது. ஒன்று மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும், நீங்கள் ஊற்றும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவைக்கு பதிலாக அரிசி மாவும் போட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரவையவே வந்து பார்த்தீங்கன்னா சிரோட்டி ரவை அப்படின்னா முழுக்க சிரோட்டி ரவையிலையும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா 1 கப் போட்டுட்டு நீங்கள் நல்லா மசிச்சு விட்ட வாழைப்பழம் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். இல்லைனா ஒரு வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் இதே மாவுலேருந்து கரைச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பனானா அப்பம்னு சொல்லுவோம், அதாவது வாழைப்பழ அப்பம்னு சொல்லுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலை ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெயிட் லாஸ் எல்லாம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து பணியாரம் கல்லில் ஊற்றி பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேக்கிங் சோடா போட பிடிக்கலனா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஈனம் போடலாம். அதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்ருங்க, நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும். அப்போ ஊற்றுனீங்கனாலும் அது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவையே பயன்படுத்தி நம்ம வெள்ளை அப்பம் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் இந்த அப்பம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பொருட்கள் போட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 2 நாள் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். மார்னிங் எதுவுமே கொடுத்துட முடியல அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இதில் வந்து மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட போட்டு கொடுத்து விடலாம். கோதுமை, ரவை, அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் போடலாம், முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டு இது மாதிரி அப்பம் மாதிரி இங்கே பண்ணி கொடுத்து விடலாம். இந்த 6 ஸ்நாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்நாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, எது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரேட்டிங் கூட கொடுக்கலாம், எது ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது, செகண்ட் எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு.